ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூச்சஸ் ஒர்க் தான். ப்ரூச்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஒயரும் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களில் யாருக்கும் ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது எப்படின்ற கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீ ப்ரூச்சர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ மெட்டல் ஒயர் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாக வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஏன்னா காட்டினது இன்னொரு வாட்டி காட்டினா வீடியோ லென்த்தாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து மேக் பண்ணலாம் மெட்டல் ஒயரில், எந்தெந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து அதை கிளியராக சொல்லலை. இன்கேஸ் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ மெட்டல் ஒயரில் நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத் ரோல் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரே கிளாத் எடுத்தாலும் ஓகே, இல்லை இதே மாதிரி கலர் சேஞ்சஸாக எடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த ஒயரில் கிளாத் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ கிளாத் ரோல் பண்ணுறதும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருப்பேன். அதுவும் வந்து அந்த வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இதில் வந்து ஸ்பீடாக காமிச்சிருப்பேன். இதுலேயே ஆனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. அந்த கம்பி மேலே நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தை நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நூல் போட்டு நல்லா சுற்றிட்டு நம்ம பூ கட்டும் போது எப்படி ஒவ்வொரு பூக்கும் நாட் போடுவோம். ஸோ அதை மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா டைட் ஆகிடும். அதே மெத்தட் தான் நான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருப்பேன். வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா கிளாத்லையும் இந்த மாதிரி நமக்கு வேண்டிய அளவுக்கு ஸ்டாக்கிங் கிளாத் ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கிளாத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்போ இல்லாட்டி பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரவுண்டாக அந்த ஷேப் மாறாமல் நம்ம பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் உங்களுக்கு ப்ரூச்சர் ஒர்க் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி வாட்ஸ்அப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னா நான் தனித்தனியாக வீடியோஸும் போட்டிருப்பேன். அதை செக் பண்ணிவிட்டு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லாட்டி வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் சின்ன மெட்டல் ஒயர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலர் கிளாத் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் நான் வந்து லீஃப் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் லீஃப் சின்னதாக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அது ஸ்டிச் பண்ணி நான் வீடியோவை எடிட் பண்ணும் போது தான் எனக்கு அது தெரிஞ்சது. இல்லைன்னா நான் பிஃபோராகவே மாற்றிருப்பேன். ஸோ அந்த லீஃப் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக எடுத்திங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சென்டரில் நம்ம வந்து துணி மேலே வச்சு தச்சுருக்கோம் இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக சென்டரில் நான் வந்து ஒரு பூவும் ஒரு சின்ன ஃப்ளவர் சீக்வன்ஸு அதுக்கு மேலே ஒரு பால் பீட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லீஃப் இருக்குது ரெண்டு சைடில். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் கோலான் ஃப்ளவர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் அதுவும் வந்து கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, அந்த சைடில் இருக்க லீஃப் மட்டும் இன்னும் நான் கொஞ்சம் சின்ன சைஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் நம்மளோட ஒர்க்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சைஸஸ்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சஸ் ஒர்க்கோட ஐடியாஸ் தெரிஞ்சிக்கணும், இல்லை நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. தேங்க்யூ, பாய்.